நடிகர் மீனா அவர்கள் இப்போ ரீசெண்டா அவங்களோட செகண்ட் மேரேஜ பத்தி ஒரு பேட்டியில சொல்லியிருந்திருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே மீனாவை நல்லாவே தெரியும். பிகாஸ் சின்ன வயசுல இருந்தே அவங்க நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முன்னணி ஹீரோயினில அவங்களும் ஒருத்தவங்க. அப்படி இருக்கவங்களோட செகண்ட் மேரேஜ் தான் இப்ப பரவலா பேசப்பட்டு வருது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த 2009ஆம் ஆண்டு பெங்களூரை சேர்ந்த வித்யாசாகர் அப்படிங்கிறவங்கள தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையுமே இருந்துச்சு. அந்த பொண்ணுமே ஒரு சில படங்கள்ல நடிச்சதும் நமக்கு நல்லாவே தெரியும். சோ 2022ஆம் ஆண்டு அவங்களோட கணவருக்கு ஒரு சில நுரையீரல் பிரச்சனை இருந்ததுனால அவர் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இவங்க கிட்ட நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வலியுறுத்தினாங்க. ஆனா எதையுமே இவங்க கன்சிடர் பண்ணல. அது மட்டும் இல்லாம மீனாவோட ஹஸ்பண்ட் இறக்கும் பொழுது 45 வயசு தான். சோ அப்படி இருக்கையில கண்டிப்பா நீங்க ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறது தப்பே இல்லைன்னு எல்லாரும் கேட்கும்போது இவங்க ஒரே விஷயம் தான் சொன்னாங்க. இல்ல, எனக்கு ஒரு மகள் இருக்கா. சோ அதுக்காக அவளுக்காக இனி நான் வாழ போறேன். தனி ஒரு பெண்ணா வாழ்றது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்ல, கண்டிப்பா என்னால வாழ முடியும் அப்படின்னு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில நடிகை மீனாவையும் நடிகர் தனுஷை வச்சியும் ரெண்டாவது திருமணத்துக்கு பத்தி நிறைய பேர் யூடியூப்ல நிறைய அரசல் புரசலான பேச்சுகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கூட அவங்க பெருசா எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. சோ சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஒரு ஹீரோ தனியா இருந்தா கூட யாரும் பெருசா பேசுறது கிடையாது. ஆனா ஒரு ஹீரோயினி தனியா இருந்தா எப்படிலாம் வாய் வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. என் கணவர் இறந்த பிறகு என் பொண்ணுக்காக நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி இருக்கையில எப்படி உங்களால ஈஸியா என்னை பத்தி பேச முடியுது அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோட சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேட்டியில ஒரு கேள்வியும் கேட்டிருந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரம் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு சூப்பரான பதில் கொடுத்திருக்காங்க. சோ அது என்ன அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நான் பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு என் பொண்ணுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னால தனியாவும் வாழ முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சோ இது என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. என் பொண்ணுக்குமே ஓகே அப்படிங்கிற பட்சத்துல தான் நான் எந்த ஒரு முடிவுமே எடுப்பேன். இப்படி இருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஆச்சரியபதமும் கிடையாது. சோ கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துடுறேன். என் கணவன் இறந்ததை இன்னைய வரைக்கும் என்னால ஏத்துக்க முடியல. அவர் இறந்து 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள ஏன் நீங்க இத்தனை கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாவே அவங்க பதில் சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த செய்தி இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.